வாங்க 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 வராங்க வாங்க 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 வராங்க வாங்க 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 வராங்க. சம்மந்தி உட்காருங்க. உட்காருறேன் சம்மந்தி. பூசாரி ஐயா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல. என்னையா நீ இதுக்கு முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லேட்டா போயிருக்கனா என்ன? மச்சான், எங்க அப்பா சிரிச்சே கேவலப்படுத்துவான்டா என்ன. ஆண்டாளு, பாப்பாவுக்கு பால் குடுத்தியா? அத்தை பால் குடிச்சிட்டு தான் தெம்பா இருக்கு. ஏ சுந்தரி, பேர பிள்ளை மேல அவ்வளோ பாசமா? ஏன்டி ரெங்க நாளைக்கு நானே பேர் சொல்ல ஒரு புள்ளியை தான் வச்சிருக்கேன். என் பேரப்புல தாண்டி எனக்கு கொல்லி போடும். சும்மா இரு. நல்ல காரியம் நடக்கும்போது என்ன பேசுற கொல்லி கிள்ளின்னு? அத்தை சும்மா சொன்னாங்க, விடுங்க அத்தை. அடடே சுப்பையா, உடனே கூட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களா? வா வா, நீ எதுவும் நினைச்சுக்காது சுப்பையா, வா வந்து உட்காரு. சரிங்க ஐயா. என்ன சுப்பையா, நீங்க நடுப்புற உட்காந்தா பொண்ணு வந்து எங்க உட்காரும்? போய் ஓரமா உட்காரு போ. சரிங்க ஐயா. மச்சான், என் மாமனாரை எங்க அப்பா ரொம்ப கேவலப்படுத்துறான்டா, கோவம் வருது. டேய், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. சுச்சி கூட வருவாடா ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் பூசாரி, என்னையா என்ன கையில ஒன்னையும் காணா? ஐயோ, போற பக்கத்துல கையில ஏதாவது தூக்கிட்டு அலையணுமா என்ன? இல்லையா, வெத்தலை பொட்டி கித்தலை பொட்டி வச்சிருப்பியா? தான் கேட்டேன். இங்க பாரு திருப்பதி, எல்லாம் ஒரு மரியாதை தான். கம்முனு இரு. என்ன மச்சான், பாப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்காடா. புள்ளைக்கு எத்தனை மாசம்டா? ஏன்டா மறந்துட்டியாடா? டேய், 6 மாசம் தானடா ஆகுது. சரவணாண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன் ராபர்ட், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. ஐயா, என்ன நல்லக்க பேசிட்டு இருக்கீங்க? நகை நட்டு போடுறத பத்திலாம் பேச மாட்டீங்களா? ஏய் ரோட்டனு, சபையில உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க சரியா? சம்மந்தி ஆக போறாங்க அவங்க. புள்ளைய பெற்றவங்களே கம்முன்னு உட்காந்துருக்கும் போது உனக்கு என்ன வாய் அடக்கு சட்டை? மச்சான், யார்டா அது கோமாளி? அதான்டா, ஊருக்கு 4 பேர் இருப்பாங்களே, நகை நட்டு எவ்வளவு போடுறாங்க என்னட்டு, அந்த லிஸ்ட் கேஸ் தான் இது. சரி சரி, நகை நட்டு போடுறத பத்தி பேசுங்க. எவ்வளவு நேரம் அமைதியா இருப்பீங்க? அப்புறம் பொது ஜனங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? இருமா, முதல்ல பொண்ணு வரட்டும். என்னம்மா தம்பி, ஏம்மா சரளா, பொண்ணை வர சொல்லுமா. இந்த வர சொல்றேனே, பொண்ணு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா, இந்த இது வந்துருவா. மாடி சுஜி. ஏய் மச்சான், என் ஆளு வந்திருக்குடா. பக்கத்துல உன் மாமனார் உட்காந்துருக்காது, கொஞ்சம் அட்டைக்கு வாசி. மச்சான், எனக்கு மட்டும் நல்லது நடக்கூடாது, அப்படித்தானடா? மா சுஜி, சீக்கிரம் ஜெனிஃபரை கூட்டிட்டு வாமா. ஐயா சம்மந்தி ஐயா, உட்காருங்க. ஆமா சம்மந்தி, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க 2 பேரும். ஏண்டி செனி, எம்பிட்டு அழகா இருக்கிற. ஏண்டி வாயாடி. அத்தை சபையில உட்காந்துருக்கனால உங்களை கிண்டல் பண்ணாம இருக்கேன், இல்லைன்னா நல்லா கலாச்சிருவேன். அம்மாடி, அப்படிலாம் பேசக்கூடாது மாமியார. 4 பேருக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம்ல, ஊர் பெரியவங்களாம் வந்திருக்காங்க. நமஸ்காரம் பண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சிவா, I love you. ஐ லவ் யூ டூ. உனக்கு ஓகேவா? நம்மளோட லவ் மேரேஜ் வரைக்கும் வந்ததுல எனக்கு ஓகே. என்னம்மா அது தசு புசுன்னு வருது? பாம்பு எதுவும் வருதான்னு பாருங்க. அப்பா, பாம்பு வந்தா உங்க வேட்டிக்குள்ளார தான் போகும். ஏய், வாய மூடுறான். என்னம்மா பொண்ணு தோழி, சொல்லுங்க அங்கிள். உனக்கு ஒரு வரணும் வரலையாம்மா? அது எப்படி வரும்? உங்க அப்பனே என் வீட்டுல பண்ணி அடிச்சிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல, கூலிக்காரன் முன்னே அவன் கேட்டு வருவான். ஏய், அந்த ஆளு என்னடி இப்படி பேசுறான்? உன் மாமனார் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சு குத்து சோறு படமா சாவடி. ஏயா திருப்பதி, நீ கூட தான் வயசு பையனை வீட்டுல வச்சிருக்க. ஜாடின்னு ஒண்ணு இருந்தா மூடின்னு ஒண்ணு இருக்குல்ல. பூசாரி ஐயா, கரெக்டா சொன்னீங்க. எங்க அப்பா எனக்கு கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேசவே மாட்டேங்கிறாரு. யோ பூசாரி, என்னையா நீ? அவன் வயசு வந்தா போதுமா? அவனுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாதியா? அவன் சட்டியை கூட அவன் துவைச்சு கொடுக்க மாட்டான். ஏய், உன் ஆளு மனத்தை வாங்குறதுக்கு வேற யாரும் தேவையில்ல. உன் மாமனார் ஒரு ஆளே போதும். இவ்வளோ திமிரு பத்தியாடி. என்ன சுப்பையா, நீ கூட தான் வந்திருக்க? ஆமா, ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா உழப்பு ஓட்ட முடியாதே. ஓ சரி சரி, இன்னைக்கு வாங்குற சம்பளத்தை கடையில போய் சாப்பிட்றதுக்கு இங்கேயே ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட்டு போலான்னு வந்துட்டியோ? ஐயோ, இந்த ஆளு என்ன சுப்பையா அண்ணனை எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? சே, இந்த ஆளை கூப்பிடாமே இருந்திருக்கலாம். ஏய், நீ என்னடி, பணக்காரங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. நீ எதுக்கு வந்து தலையிட்டு இருக்க? ஏன்னே ராமு போட்டானே, சபையில வந்து இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு பொண்ணு சரியா? சாப்பாட்டுக்கு தான் எல்லாம் இங்கே வந்திருக்காங்களா? அக்கா ஊடு ஊடா கூப்பிட்டாங்க, மறுவாதுக்கோசரம் தான் வந்திருக்கோம். நீங்க எல்லாத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். அங்கிள், ஜெனி வேண்டாம், நீ எதுவும் இப்போதைக்கு பேசாத. நீ கல்யாண பொண்ணு, யாரும் வாயிலையும் விழுகாத. இதுல என்னமா இருக்கு? நான் கூட சாப்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். என் பையன் எப்போதும் சமையல் ரூம்ல ஒழுங்கா சமைக்க மாட்டான். என் பொண்டாட்டியும் வேற இல்லை, என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போவேன். அப்பா அப்பா அழாதீங்க. அப்பா நம்ம ஜெனிக்காக வந்திருக்கோம். ஜெனியோட அம்மா நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்கோம். அழாதீங்கப்பா.
சுப்பையா நீ ஏன் கவலைப்படுற உன் பொண்ணுக்கு எவனாவது பிறந்திருப்பான், இனிமேவா பிறக்க போறான். அதெல்லாம் எல்லாத்துக்கும் அமையும் வாழ்க்கை. நீ மனசை தளர விடாத, நான் இருக்கேன். யாரடி இந்த ஆளு? சம்மந்தி யார் இவரு? ஏடா உடம்பா பேசிட்டு இருக்காரு அந்த பெரியவரை போயிட்டு. ஏனே தலப்பா கட்டினானே அழுவாதனே, நாங்களா இருக்கோம்ல. அப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்தா வாயை மூடிக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதப்பா. டேய், நீ என்ன பேசினாலும் உனக்கு கல்யாணம்லாம் நடக்காதுடா. என்னோட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். போனா போது இந்த செனி கல்யாணம் முடிஞ்சு உன் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏப்பா சுப்பையா அங்கிளை ஏப்பா கேவலமா பேசுறீங்க? நாளைக்கு அவரை மாதிரி உங்களுக்கும் ஒரு சம்மந்தி வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கூட கடவுள் அமைச்சு தருவாரு. யாரையும் தேவையில்லாம குறைச்சி மதிப்பிடாதீங்க. தம்பி, அந்த மாதிரிலாம் ஒரு சம்மந்தம் அமையாதுடா. நான் சம்மதிக்காம எப்போ அமையும்? ஏண்டா சுப்பையா நம்ம வீட்டு வேலைக்காரன். அவன் எப்போ எனக்கு சம்மந்தியா வருவான்? என்னடா பேசுற நீ? பணம்டா, பணம் முக்கியம் பார்த்துக்க. கார்த்திக் மரியாதையும் உங்க அப்பா இருக்க சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஃபோனை ஏற்றா நீ வா உன்னை வச்சுக்கிறேன். நைனா நைனா, அங்கிட்டு திரும்பு. சீக்கிரம் பத்திரிக்கை வாசி, சோறு தின்ட்டு வீட்டுக்கு போலாம். சோறு நிலைகிறான். பரவாயில்லையே, கூட்டத்தில் நம்மள மாதிரி கோழி முட்டை இன்னொரு ஆளு கூட இருக்கு. இப்போ என்னன்னா அடுத்த வார்த்தை இழுத்துடணும். என்ன மொட்டை அங்கிள்? அங்கிள் நகனட்டை பற்றி பேசுங்க அங்கிள். ஆமா என்னம்மா சரலா, ஒரே புள்ளி வச்சிருக்க, நகலட்டு எம்பிட்டு போடுற? இதில் என்ன மறைக்க இருக்கு? என் சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு தான். ஒரே பொண்ணு. எனக்கு என்ன ஆன்வாரிஸாக இருக்குது? வீடு, அவர் ஆஃபீஸு, அப்புறம் எல்லாமே ஜெனிக்கு தானே. பவுனு ஒன்று ஒரு 18-20 பவுன் வச்சுருக்கிறேன். எல்லாமே ஜெனிஃபருக்கு தான். ஏய்யா இந்தாங்க ஐயா, நாங்கள் தான் மாப்பிள்ளையை பெற்றோம். பையனை பெற்றவங்களே சும்மா உட்காந்துருக்கோம். நீங்கள் என்னங்க நகை பற்றி பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் வாயாடி மருமகளை கட்டின புடவையோட அனுப்பிச்சுட்டாலும் இந்த ஜமீன்தார் பரம்பரை நாங்கள் காப்பாற்றுவோனாக்கோம். ஏம்மா அதெல்லாம் சபைக்கு ஈடுபடுமா? என்னம்மா நீ சபையில பேச வேண்டியதா பேசுவோம், இது எங்க ஊர் வழக்கம். ஐயா நீங்க பேசுங்க, நகலட்டுலாம் எதுவும் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு பொண்ணு கொடுத்தா போதும். பொண்ணு வீட்டோட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவளுக்கு வேலைக்கு போக விருப்பம் இருந்தால் போகட்டும். நாங்கள் எதுவும் தலையிட விரும்பல. என் பையன் இப்போ நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகிறான், நல்லா சம்பளம் வாங்குறான். அது மட்டும் இல்லை, எங்க வீட்டு சொத்து இன்னும் 18 பரம்பரைனாலும் உட்காந்து சாப்பிடலாம். அதுதான் சம்மந்தி. அவங்களுக்கு சம்மந்தி இல்லை, எனக்கும் சம்மந்தி மாதிரி தான். நீங்க இவ்வளோ பெரிய சொத்துக்காரங்க, நீங்க ஜமீந்து பரம்பரை தான். இவ்வளோ பெரிய சொத்துக்காரங்களுக்கு அவங்க 18 பவுன் போட்டா அது என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, அதான் சொன்னேன். ஏப்பா கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா சம்மந்தம் பேசாத, பார்த்துட்டு மட்டும் போங்கப்பா. ஏன்ப்பா அப்படி கூட்டத்தில் 2ல் 1 பேசுறீங்க? எங்கள்கிட்ட இல்லாத பணமா? என் பேத்தியே பவுனு மாதிரி தான் இருக்கிறா. அவளுக்கு எதுக்கு ஊருப்பட்ட பவுனு? ஒன்றும் வேணாம், கட்டின புடவையோட அனுப்புடி, நான் பார்த்துக்கிறேன் என் பேத்திய. அப்படி சொல்லி செல்ல பாட்டி. ஏயா கூறு கெட்டவரே, வந்தம்மா போனமானரு. ஏயா இதனால தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு சீக்கிரம் செத்து போயிட்டா. உன் கூடலாம் வாழாம தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் பாரு. இவன் வாயை பொத்திக்கிட்டு உட்காரு. ஐயோ கிளவி கூட பிறந்து குழப்புறாளே. சுந்தரி கையா கூட நின்னா கூட நான் ஏதாவது போட்டு கொடுப்பேன். நடக்கல. சரி நகலட்டு இருக்கட்டும். சொத்து பத்தி எவ்வளோ இருக்குன்னு பேசுறீங்க? ரோட்டன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லைப்பா வீட்டுக்கு போகலாம். ஐயோ என்ன நீங்க பிரியாணி சோறு திங்கிறது தானே நான் வந்தேன். அப்போ வாயை பொத்திக்கிட்டு உட்காரு, தேவையில்லாமல் சபையில் பேசாத. ஆம்பளை நானே கம்முன்னு இருக்கேன், உனக்கு என்னடி? சரிங்க. சரி, பத்திரிக்கையை படிச்சிடலாமா? யோ பூசாரி, என்னையா பத்திரிக்கைங்கிற? யோ வருஷம் போடுறதுனாலே பத்திரிக்கை தாயா, என்னையா நீ பெரிய மனுஷன்? பூசாரி ஐயா நீங்க பத்திரிக்கை படிங்க. சபையில எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியை சேர்ந்த சுந்தரம் மற்றும் அவரது மனைவி சுந்தரி ஆகியோரின் இளைய புதல்வன் சிவாவிற்கும் அதே ஊரைச் சேர்ந்த செந்தில் மற்றும் கோவை சர்லாவின் தவ புதல்வியான ஜெனிஃபருக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. மேற்படி திருமணம் வர ஆவணி மாதம் 15ஆம் நாள் தேதி வைக்கப்படுகிறது. ஓகேவா? எனக்கு டபுள் ஓகேடி. மச்சான் ப்ளீஸ்டா, என் ஆள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உனக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, நீ லக்கிடா, வாழ்த்துக்கள்டா. தயவு செஞ்சு மைண்ட் வைஸில் பேசாதடா. ஐயா பூசாரி ஐயா. என்னம்மா கல்யாண பொண்ணு சபையில பேசணுங்கிற? ஐயா எனக்குன்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை மாப்பிள்ளைகிட்ட நான் கேட்கலாமா? ஏய் ஜெனி சும்மாரு, என்ன பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது. ஏய் ஜெனி என்னடி, என்னாச்சு உனக்கு? ஏய் ஜஸ்ட் ஃபண்டி சுஜி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபன் வேணும்ல அதான். என்னங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு அமைதியாக இருக்கீங்க, கொஸ்டின் கேட்கலாமா? ஏடி வாயாடி, என்னடி இது? மாமனார் இருக்க, கட்டிக்கு போகிற புருஷன் இருக்கிறான், மூத்தார் இருக்காரு, எல்லாத்துக்கு முன்னாடி என்ன பேசுகிற? இப்போ
மாமியார் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க தான் என்ன கேளு கேளுங்கிறாங்க. அடிப்பாவி நானா? சரி கேளுடி. ம் சிவாவோட அம்மா, அதாவது ஜெனிஃபரோட மாமியாருக்கு சமைக்க தெரியுமா? பாவி, எங்க அம்மாவையே சமைக்க தெரியுமான்னு கேட்குறாளே. ஏன்டி சமைக்க தெரியாம தான் இந்த ஊர்ல நம்ம மரும ஒன்று பேர் எடுத்து 2 பிள்ளைக்கு தாயாகி பேர பிள்ளைலாம் எடுத்துட்டானாடி. ஏன்டி சமைக்க தெரியும்டி. வேற என்ன கேள்வி? ஓகே ஓகே, அப்போ மாமியார் செலக்டடு. அடுத்து யாரை கேட்கலாம்? அம்மாடி ஜெனிஃபர், உன் மாமியாருக்கு சமைக்க தெரியும், ஆனா நல்லா சமைக்க தெரியாது. ஆ, இப்போ மாமனார். மாமனாரே, இதுக்கு முன்னாடி இருந்த அக்காவை நீங்க எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க? என்னம்மா நீ, எனக்கு 2 பசங்க, பொண்ணு இல்லாத குறைய அவ தீர்த்து வச்சுட்டான். மூத்த மருமவை என் மக மாதிரிமா, நீ வந்துட்டாலும் நீ என் பொண்ணு மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். மாமனாரும் செலக்டட். எனக்கு மாமனார் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அடி பாவி, ஏய் ஜெனி கம்முனு ரெடி. ஏய் சுஜி சும்மா ரெடி, ஃபன் தானே பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டி சரி, என்னடி இதெல்லாம் கேள்வி? ஏன்டி உனக்கு சமைக்க தெரியுமாடி? இப்போ பாட்டி. பாட்டி, என்ன பாட்டி உனக்கு பாட தெரியுமா? அப்புறம் உதவி பண்ணிவியா பாட்டி? உதவி பண்ற மனசு உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பாட்டி, நீயும் கண்ணாடி நானும் கண்ணாடி. அப்பப்போ நான் கண்ணாடியை தொலைச்சிட்டு தேடுவேன். அந்த நேரத்துல உன்னோட கண்ணாடியை கொடுத்து உதவி பண்ணுவியா என்ன? ஏன்டி உனக்கு எத்தனை கண்ணாடி வேணும்னு சொல்லு, லாரி லாரியா இறக்க சொல்றேன் என் பேரனை. லாரி லாரியா இறக்குனா நொறுங்கிரும். வீட்டுல கண்ணாடி மேல நடக்க முடியாதுல்ல. பாட்டி நல்லா ஆன்சர் பண்ணல, இருந்தாலும் செலக்டடு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தானே இருக்க போகுது, போன போது பாட்டியவும் ஏத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சைலண்ட். அடுத்து என் மூத்தார தான் கொஸ்டின் பண்ண போறேன். மாமா, என்ன நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஐயோ, என்ன பண்ணி ஜெனி, நான் உனக்கு அண்ணன் மாதிரிமா, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. கூச்சப்படாம என்கிட்ட நீ எப்போ வேணா உதவி கேட்கலாம். நான் அண்ணே ஓடோடி வந்து நிற்பேன். நீ மாமான்னு நீ நினைக்க வேண்டாமா, சரியா? அண்ணனா நினச்சிக்கோ. மாமா எனக்கு எப்போதுமே ஓகே தான். ஏன்னா எங்களோட லவ் மேட்ரு ஃபஸ்ட்டு மாமாவுக்கு தான் தெரிஞ்சிச்சு. மாமா எனக்கு அன்னை மாதிரி தான். ஸோ மாமாவும் செலக்டட். அடுத்து ரெங்கநாயகி அத்தை. அவங்க எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். ரெங்கநாயகி அத்தை, ஐ லவ் யூ. என்னடி சொல்லட்டும் மருமவளைய, நீ நல்ல தங்க குட்டி. ஏண்டி ஐ லவ் யூ எனக்கு சொல்லாம எங்க பெரியம்மாவுக்கு சொல்றேன்? டேய், காதலிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் வரைக்கும் உனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். கல்யாணம் வரப்போகுது, இனிமே உனக்கு லவ் யூ கிடையாது. அதான் பொண்டாட்டியாக போறல, போட துடுக்கு. அடுத்த கொஸ்டின், என்னோட அக்கா அந்த வீட்டுக்கு மருமக. அக்கா, இவங்களெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். அடுத்து சிவாவை ஏற்றுக்கணும்னா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். மாமா உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரு? அடி பாவி, இவங்கெல்லாம் ஏற்றுக்குவானா, கடைசியில் சிவாவை ஏற்றுக்காமையே காதலிச்ச முட்டாள் முட்டாள். ஏண்டி இவங்களாம் சொல்லிதான் நீ என்ன காதலிச்சாடி? சுஜி நல்லா சொல்லு, அடியே கொல்ல போறேன் உன்னை பாரு. டேய் சும்மாடா, நான் கொஸ்டின் கேட்டது உங்க அண்ணிக்கிட்ட. அக்கா ஜெனி, உங்க மாமா அவங்க அம்மாவை மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, இன்னமும் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஓ அப்படியா? அண்ணன் எவ்வளியோ தம்பியும் அவ்வளி அப்படின்னா சிவாவும் என்னை நல்லா பார்த்துக்குவான். ஓகே ஓகே, செலக்டட். சிவா ஓகேடா, நான் உன்னை கட்டிக்கிறேன். கேய், என்னது இது? நேற்று வரைக்கும் நீ வாடா போடாங்களாம், இன்னைக்கு சபையில் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, என்ன வாடா போடாங்கிற? கம்னிரு, ஏங்கன்னு கூப்பிடு. ஐயேச்சி, ஏங்கவா? ஏங்கெல்லாம் கூப்பிட மாட்டேன், நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். வாடா படம் தான் கூப்பிடுவேன். என்ன சிவா, வாடா படம்னு கூப்பிட்டா உனக்கு ஓகேவா? இல்லைன்னா சொல்லுடா, எங்கேயும் மாற்றிக்கிறேன். ஏன்டி மரமும்லே, நாங்கள் இல்லாத இடத்துல எங்களை காணாத இடத்துல என் மாவனை வாடா போடான்னு எங்கள் முன்னாடி கூப்பிடாதடி. 4 பேர் வீட்டுக்கு விருந்தாடி வரும்போது ஏங்க நோங்கன்னு கூப்பிடு, வாடா படம்னு கூப்பிடாதடி வாயாடி. அத்தை, இப்போ சொல்லிட்டேன், என்னோட இஷ்டம் மாதிரி தான் நான் இருப்பேன். உங்கள் சொந்தக்காரங்க வந்தால் ஒரு மாதிரி நடிக்கிறது, இவங்க வந்தால் ஒரு மாதிரி நடிக்கிறதுலாம் நான் வச்சுக்க மாட்டேன். நான் நானாவாக தான் இருப்பேன். இதெல்லாம் ஓகேனா ஓகேத்தா, போங்கத்த, எனக்கு நடிக்கலாம் வராது. சிவாவை நான் வேணா அம்மோ செல்லம் பட்டுன்னு கூப்பிட்றேன், அதுக்காக வேறெல்லாம் சொல்லி எனக்கு கூப்பிட வராதத்த. ஜெனி, வாயிலே 2 சாத்த போகிறேன், வாய் அடக்க ஃபஸ்ட்டு. ஜெனி, சபையில் இப்படி பேசாத, ஊன்னா ஊன் மட்டும் சொல்லி ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் தான் ரசிப்பாங்க, அதுக்கப்புறம் இரிட்டேட் ஆயிரும். ஐயோ, என்னடி பயமுடுத்துறீங்க? சரி சரி ஓகே. என்னங்க, சிவாவை இனிமேல் நான் வாங்க போங்கன்னே கூப்பிட்றேன்.
எரிச்ச மயிரா இருக்கு. இந்த மயிரை பார்க்க தான் வந்தாங்களாக்கும். சோறு போட சொல்லு. என்னப்பா தட்டை மாத்திக்கலாமா? பொண்ணூட்டு சைடு நான் வாங்குறேன். சம்மந்தி எங்க வீட்டு சார்பா எங்க பூசாரி ஐயா வாங்குவாரு. ஆகட்டும் சம்மந்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்கிக்கிட்டோம். தட்டை மாத்திக்கலாங்களா? இந்த ஜெனி உன் பரிசு படம் வந்துருச்சு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. போமா, இனிமே நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் சொந்தம். அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ, சரியா? சுச்சி போய் தட்டை வாங்கு. ஆமா ஆமா சுஜி, வந்து தட்டை வாங்குமா. அப்பாவது உனக்கு கல்யாணம் அதிர்ஷ்டம் வருதான்னு பார்க்கலாம். அப்பா வந்தம்மா, வந்த வேலையை பாருங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கப்பா ஒரு குடும்பத்துல. வேண்டாம் ஜெனி, தட்டை நீயே வாங்கிக்கோ. அங்கிள், நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? என்னம்மா, கேளு கேளு. ஜெனி நாக்க புடுங்குற மாதிரி கேளு எங்க அப்பனை. அப்பா கூட புத்தி வராது. உங்க வீட்டுக்கு எப்பேற்பட்ட மருமக வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல பணக்கார மருமகளா வேணுமா? நல்ல பணக்கார மருமக. உங்களை பார்த்துக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் என்னை நானே பார்த்துக்குவேன். வேலைக்காரி என் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் என்னை பார்த்துக்குவாங்க. ஆனால் மருமக பணக்காரியாக இருந்தால் தானே ஊரில் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. மா பாத்தியா, இந்த மாதிரி ஆளெல்லாம் எதுக்குமா கூப்பிடுற? மதிச்சு கூப்பிட்றனால தான் உங்களுக்கு திமிர் வருது. என்னம்மா? ஒன்றும் இல்லை அங்கிள். ஜெனி, ஏதாவது பாட்டு பாடடி, அப்பதான் மாப்பிள்ளை வீட்டில் சந்தோஷப்படுவாங்க. ஐயோ வேணாம், வேண்டாம் வேண்டாம். ஏடா கூறுக்கட்டவனே, ஏடா கூட்டத்தில் பொண்டாட்டி எப்படியா விட்டு கொடுக்குறது? அதான் என் மருமக நல்லா பாடுவேன். இந்த டி வாயாடி 2 பாட்டு பாடுறீ. ஜெனி வேண்டாம் ஜெனி, நீ எப்படி பாடுவோன்னு எனக்கு தான் தெரியும், வேண்டாம். அட என்ன மாப்பிள்ள, நீங்கள் கட்டிக்க போகிற பொண்டாட்டி பாட சொல்லி கேட்பீங்கன்னு பார்த்தா கூட்டத்துக்கு நடுவில் நீங்களே கலாய்க்கிற மாதிரி பண்ணுறீங்க. அம்மாடி செனி, இதுக்காகவே நீ மாப்பிள்ளைக்கு முன்னாடி பாட்டு பாடுமா? ஏய், என் பேத்தி நல்லா பாடுவா. பாடு ஏண்டி சோடா புட்டி, நல்லா பாடு. என்ன சாங் பாடட்டும்? கட்டி போடிடா கண்ணாலா கண்டபடி. ஏய் லூசி, கூட்டத்தில் எந்த பாட்டு பாடணும்னு தெரியாது. மென்டல் மென்டல் முட்டாள். என்ன சிவா, இந்த பாட்டு தானே அடிக்கடி என்ன பாட சொல்லுவ? இது வேறையா சிவா? சம்மந்தி, இதுக்கு மேலே விட்டா நம்ம மானம் போயிடும். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம் வாங்க. ஏய் சுஜி, உங்க அப்பா எங்க? அப்பா இங்கே தான் அங்கிள் இருக்காங்க. எங்க? ஏய் சுப்பையா, போய் இலையெல்லாம் எடுத்து வை போ. ஏய் சுப்பையா, என்ன உட்காந்துருக்க? போ, மடமடன்னு வேலையை பாரு. இலையை எடுத்து வை, எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இலையை எடுத்து போட்டுட்டு போ. சுச்சி சாரிடி. அங்கிள், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஐயோ என்ன, அவர் நமக்கு இப்போ கெஸ்டா வந்திருக்காருனே, அவர்கிட்ட போய் ஏன்னா வேலை வாங்குறீங்க? கம்முன்றனே. கெஸ்டா இருந்தாலும் சுப்பையா அந்த வேலையெல்லாம் செய்வானே. சுப்பையா என்னையா, இதானே உன் வேலை? செய்யறீங்கய்யா. பா அவனே அந்த வேலையை செய்யறேன்றான், அப்புறம் என்ன? பா வா வீட்டுக்கு போலாம். ஏய், ஃபங்க்ஷன் முடியாம எங்க வீட்டுக்கு போக சொல்ற? கம்முன்னு இருடா. பா நீ கூட சாப்பிட்ட இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வாப்பா, நல்லா தின்னுட்டு. என்ன சாப்பிட்ட இலையை நான் ஏன்டா எடுக்கணும்? அதான் சுப்பையாவுக்கு காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கனே. ஊருக்கு பையன். அங்கிள் தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க அப்பா அப்படிதான். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அங்கிள். கார்த்தி, என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டோட அப்பாடா, நமக்கு அப்பா மாதிரி. தயவு செஞ்சு அங்கிளை கூட்டிட்டு போடா. மச்சான் சரிடா. ஆண்டி, சொல்லுங்க மாப்பிள்ள. ஆண்டி, இவர் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா. இருந்தாலும் சொல்கிறேன் மச்சான். என்ன மச்சான், நான் எது சொன்னாலும் கோச்சிக்க மாட்டீங்களா? ஏய் நீ என் உயிர்டா, நான் ஏன்டா கோச்சிக்க போகிறேன்? ஓகே மச்சான். ஆண்டி, எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இந்த மொட்டை அங்கிள் இருக்காங்களே, இவங்கள கல்யாணத்துக்கு வர சொல்லாதீங்க. ஏன்னா இவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், சரிங்களா? உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு சுஜி எங்களுக்கும் ஃப்ரெண்டு. எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா எங்களுக்கு அப்பா மாதிரி. என் அப்பாவை சபையில் ஒருத்தர் அசிங்கப்படுத்தினார்னா அதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதா ஆண்டி? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? அவங்க தான் எங்கள் ஊர் கொஞ்சம் பெரிய பணக்காரங்க. என்ன சம்மந்தி வரப்பாங்களே, என்ன உங்க பையன் எப்படி பேசலாம்? என்ன என் பேரன் தப்பா பேசிவிட்டான்? சபை நாகரீகம் தெரியாத நீ என்னத்துக்கு வர 4 இடத்துக்கு போய் முதல்ல உன்னை ஆரம்பத்துலேயே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கணும். ஏதோ சம்மந்திங்களுக்கு வேண்டிய பட்டவங்களான்னு கம்முன்னு உட்காந்துருக்கேன். நீ பேசுகிற முறையே சரியில்லை. அது பொண்ணு மாதிரி பச்சை பிள்ளைய போயிட்டு அந்த கண்ணு முன்னாடி அவங்க அப்பனை திட்டிக்கிட்டே கிடக்குற. சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற ரோசம் கூட உனக்கு இல்லை. என்னையா நீயே? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அவர்கிட்ட தானே வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ணணும். என்ன என்ன நீங்க 2 பேரும் பொண்ணோட அம்மா அப்பா கம்முன்னு இருக்கீங்க?
என்ன சரலா வாய் நிறைய வான்னு கூப்பிட்டு அவமானப்படுத்தீங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீ கம்முன்னு இருக்கீங்களே. என்ன மாப்பிள்ள அவ்வளோ முக்கியமாக போயிட்டாரா? என்னே நான் என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணே, கொஞ்சம் கோச்சிக்காமல் இருங்கண்ணே. யோ உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா? எங்கே போனாலும் கம்முன்னு இருக்க மாட்டியா? கொஞ்ச நேரம் வெளியே இரு, நான் சரி பண்ணிட்டு வரேன். யோ நீ யாரியா என் விஷயத்த சரி பண்ண? அது எனக்கு தெரியுமா? நீ உன் வேலையை பாரு. என்ன இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். அருமை அருமையோ அருமை, நமக்கு ஒரு ஆள் கெட்டு வச்சு அவரை கொண்ட பூந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடனா. மச்சான் என் மேலே உனக்கு கோவம் இல்லையே? இல்லை மச்சான். டேய் என்னடா சுஜி கலங்கி நிற்கிறான், எனக்கு அவளை பார்த்தா தான் கஷ்டமாக இருக்குது. நான் சுஜிக்கிட்ட பேசிட்டு வரேன், நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க. சரி சம்மந்தி அம்மா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க எல்லாரும் எந்திரிங்க. சிவா தேங்க்ஸ் சிவா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றிட்ட. சுச்சி கலங்கி நிற்கும் போது எனக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. யூஆர் வெரி கிரேட் சிவா. இல்லை என்ன இருக்குது, இது ஒரு விஷயமே இல்லை. அந்த ஆளை நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆரம்பத்திலே இந்த ஆளை அடக்கி வச்சிருக்கணும் சும்மா. சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம், வாங்க வாங்க. ஓய். ஹலோ ஐம் ஜெனி. ம் இனிமே பொண்டாட்டி தெரியுமா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு. லவ் பண்ணோம், கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. இல்லை நினச்சி கூட பார்க்கல சிவா. நானே நினச்சி பார்க்கல. ஆனால் கார்த்திக்கும் சுச்சிக்கும் கல்யாணம் ஆனால் இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நீ கார்த்திக்கோட அப்பா திருந்தாத ஜென்மம். எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு பார்த்தியா? எப்படிடா சுஜிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது? அதுவும் கார்த்திக் அப்பா எதையுமே செய்வார். ஏய் என்ன இப்படி இருக்கா? என் மச்சானுக்காக நான் உயிரையே தருவேன். ஏண்டி என் வீட்டு சைடு எல்லாரும் இருக்காங்க, நல்லா ஜாம்னு கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அவங்க அப்பாவை மீறி. இருக்கிற உயிரை கார்த்திக் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எனக்கு என்ன? எனக்கு எங்கடா அப்போ பொண்டாட்டி நான் வேஸ்டா என்ன? காதலிக்கும் போது உனக்காக உயிரையே தருவேன்ல, இப்போ என்ன கார்த்திக் உயிரை தரேன்னு சொல்கிறேன்? என்ன பொண்டாட்டி ஆயிட்டா அப்படின்ற லத்தாச்சுக்கா இருக்கியா திமிரா? அடி பாவி, இந்த பொண்டாட்டிங்களே இப்படி தாண்டி காதலிக்கும் போது கம்மன் இருப்பீங்க ஆரம்பத்தில். இப்போ என்னன்னா சந்திலையும் பொந்திலையும் மூளையை விட்டு யோசிப்பீங்க போல. ஐ லவ் யூ சிவா. லவ் யூ டூ. நல்லா பார்த்துக்குவியா? எங்கள் அம்மா அப்பாவை விட்டு உன் வீட்டில் நிரந்தரமாக வந்து தங்க போகிறேன்ல, எல்லாம் கனவு மாதிரி இருக்குடா. நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது, லவ் பண்ணது, வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, மிராக்கிள்டா. நல்லவங்களுக்கு நல்லதாவே நடக்கும். ஆண்டவன் எப்போதும் கைவிட மாட்டான். சரியா? அப்படி எப்படி கொஞ்சம் போராட்டத்தை கொடுப்பாரு, போராடி தானே ஆகணும். ஆமாம். ஏய் மச்சான், எனக்கு கொஞ்சம் ரூம் வேணும், சுஜி கிட்ட பேசணும். ஏய் கார்த்திக் இங்கே தான் எங்கேயும் இருக்காங்க. சரி வா வா போகலாம். ஏய் என்னடி, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் அங்கிட்ட இங்கிட்ட எங்கேயாவது பேசிக்குவான். நம்ம தான் இனிமேல் உரிமையாக என்ன வேணா பண்ணலாம். பரிசு மூட்டாச்சு, நீ பொண்டாட்டிடி. முதல்லாம் பயந்து பேசுறதா இருக்கும், தெரியாமல் சந்து போதெல்லாம் பேசிட்டு தெரியும். இப்போ பாரு உன் வீட்டில், அதுவும் உன் பெட்ரூமில் உங்கள் அம்மா அப்பா வெளியில தான் இருக்காங்க. ஏதாவது சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீ என் பொண்டாட்டியாச்சு. ஏ மென்டல் அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும், தனிமையாக பேசட்டும், புரியுதா? அவங்களும் எப்படி மீட் பண்ணுவாங்க? இனிமேல் நமக்கு என்ன, நம்ம எப்போ வேணால் பேசிக்கலாம். வா வெளியே போகலாம். மச்சான் காதலிச்ச கை பிடிக்க போகிறேன், இனிமேல் என்ன அவசரம், எப்போ வேணால் பேசிக்கலாம். சுஜி வீட்டுக்கு போவாங்களே, நான் பேசிக்கிறேன்டா, என் மாமனாருக்கு தெரியாமல் வெளியே வாடா வெண்ண. நீ ஒரு ஆள் போதுண்டா. சரி போகலாமா? போகலாம்.